இன்றைக்கி செய்தினுடைய மோசையை குறித்து தான் தியானிக்கிறோம். ஓகே, இன்றைக்கி செய்தினுடைய தலைப்பு மோசையின் குடும்பம். எழுதிக்கங்க. இன்றைக்கி செய்தினுடைய தலைப்பு என்னது? மோசேயின் குடும்பம். எப்படி உங்களுக்கு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதோ அதே போல் அந்த காலத்தில் வாழ்ந்த மோசேக்கு என்ன இருந்தது? ஒரு குடும்பம் இருந்துச்சு. அம்மா அப்பா இருந்தாங்க. மோசேக்கு ஒரு மனைவி, மோசேக்கு 2 ஆண் பிள்ளை, மோசேக்கு ஒரு அண்ணன், மோசேக்கு ஒரு அக்கா, மோசேக்கு ஒரு மாமனார். இதை தான் நீங்கள் தியானிக்க போகிறோம். இதான் எங்கள் குடும்பம். சொல்லுங்கள், நம்ம வீட்டில் அப்படி தானே இருக்கிறாங்க. கணவன், மனைவி, பிள்ளை, அம்மா அப்பா, மாமனார், அண்ணன், அக்கா, தம்பி, இதெல்லாம் மோசேக்கு இருந்தது. அவங்களுடைய அந்த கேரக்டரை மோசையோட சம்மந்தப்படுத்தி தியானிக்கிறோம். ஒரு சில இடங்களில் தான் அப்படி அந்த குடும்பத்தை குறித்து, மோசையை குறித்து நிறையா இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன மோசையோடைய மனைவியை குறித்து, சிப்பராலை குறித்து கொஞ்சம் தான் இருக்குது. மாமனாரை குறித்து கொஞ்சம் வசனம் இருக்குது. புரியுதுங்களா? அதுலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். மோசையோடைய அக்கா மிரியாமை குறித்து கொஞ்சம் இருக்குது. மோசையோடைய அண்ணனை குறித்து கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட முக்கியமானதை தியானிக்க போகிறோம். சரி, இப்போ நீங்கள் கேட்கும்போதும் சொல்லலாம், கேட்கல நீங்கள் சொல்லணும்னு நானே கூட சொல்லிடுறேன். மோசையோடைய அப்பா பேர் என்ன பேர்? நல்லா சத்தமா அம்ராம். சொல்லுங்கள், நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள். அம்ராம். பேர்லாம் அப்படி தான் இருக்கும் சிஸ்டர் பைபிளில். மோசையோடைய அப்பா பேர் என்ன பேர்? உங்களுக்கு பைபிள் வேணுமா சார்? தம்பி இந்த பைபிள் எடுத்தான் சிஸ்டர் கொடுப்பேன். ஓகே, அவங்க படிப்பாங்க. ஓகே, இன்னும் 2 இருந்தால் கூட இன்னொரு சிஸ்டர் கூட கொடுக்கலாம். ஓகே, மோசையோடைய அப்பா பேர் அம்ராம். அம்மா பேர் என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்கள். யோகபேத். இப்படி தான் பைபிளில் பேர் வரும். இன்றைக்கி நம்ம பேர் வைக்கிற மாதிரி இந்த வெள்ளை நூல்லேருந்து வந்தவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, அப்பா பேர் அம்ராம், அம்மா பேர் என்ன பேர்? யோகபேத். மோசையோடைய அக்கா பேர் என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்கள். இன்னும் சத்தமா? மிரியாம். மோசையோடைய அண்ணன் பேர் சொல்லுங்கள். ஆரோன். ஒரு சிலர்லாம் பேச மாட்டீங்க. மோசையோடைய அண்ணன் பேர் ஆரோன். மோசையோடைய ஒய்ஃபு மனைவி பேர் என்ன பேர்? சிப்போரா. சத்தமா? சிப்போரா. மோசையோடைய மூத்த மகன் பேர் சத்தமா? சத்தமா? கெர்சோன். ஒரு சிலர் தான் சொல்கிறீங்க. மோசையோடைய 2வது மகன் பேர் என்ன பேர்? அம்மா தான் சொல்கிறாங்க, சத்தமே காணா. இப்படி பைபிள் படிக்கும்போது பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்களாம் கவனிங்க, பிரதர்லாம். நான் அடிக்கடி சொல்கிறது அதான், ஒவ்வொரு செய்தியிலையும் சும்மா அப்படியே படிச்சுட்டு போகாதீங்க தம்பிங்களா. ஒரு காரியத்தை படித்தா அப்படி ஆராய்ஞ்சு படிங்க. இப்போ இவ்வளோ காரிய குடும்பம்னு சொன்னால் இவ்வளோ பேரை சொல்கிறேன்ல. அப்போ அப்பா பேர் அம்ராம், அம்மா பேர் யோகபேத், மோசையோடைய அக்கா பேர் மிரியாம், மோசையோடைய அண்ணன் பேர் ஆரோன், மோசையோடைய மனைவி பேர் சிப்போரால், மோசையோடைய முதல் மகன் பேர் கெர்சோம், 2வது மகன் பேர் எலியேசர். இதுதான் மோசையினுடைய குடும்பம். சரி, இப்போ மோசையோடைய அப்பா அம்மாலேருந்து அப்படி ஒவ்வொருத்தரோட கேரக்டராக வரலாம். எபிரேயர் 11 அப்படியே திருப்புங்க. சின்ன பிள்ளைங்க பைபிள் வச்சுருந்தீங்கன்னா எபிரேயர் 11. அவங்க அம்மா அப்பாவை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே போட்டிருக்கு. அவங்க சம்பவம் பேர் போடலைனாலும் அவங்களுடைய செஞ்ச காரியத்தை. எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் 11:23. மோசே பிறந்தபோது பார்த்தீங்களா, 2 பேர் வந்துருச்சா? தாய் தகப்பன்மார். அதான் அம்ராமும் யோகபேத்தும். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அம்ராமும் யோகபேத்தும் மோசேயை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார். இப்போ முதலாவது இந்த குறிப்பில் மோசையோடைய அப்பா அம்மாவுடைய கேரக்டரை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள்லாம், டான்ஸ் போட்டு வந்திருப்பீங்க, நல்லா கவனிங்க. அப்போ இருந்த சட்டம் ஆண் பிள்ளையெல்லாம் கொன்று போடும். இப்படி ஒரு சட்டம் நம்ம பிரதம மந்திரி இப்போ கொண்டு வந்து கிறிஸ்தவருடைய எல்லா ஆண் பிள்ளையும் நான் கொல்ல போகிறேன்னு சட்டம் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நம்ம பைபிளை படிச்சிடறோம், பிரசங்க கேட்டுறோம், குறிப்பு எடுத்துகிறோம். நீங்கள் அதை படிக்கும்போது தியானிக்கும்போது அதோடு ஒன்றிச்சு போகணும். அப்போ எல்லார் வீட்டிலையும் ஆண் பிள்ளைய பொம்பளை பிள்ளை பிறந்தா பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு பிரசவத்தில் எபிரேய ஸ்திரீக்கு ஆண் பிள்ளை பிறந்தா கொன்றுவாங்க. சில பிள்ளைகள் கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் சட்டம் இருந்ததுனால. அதெல்லாம் விவரமாக போடலை. ஆனால் அங்கே இருந்த நர்ஸு பூவால் சிப்பிரால், அந்த நர்ஸுங்க
கர்த்தருடைய கிருபையினால், தெய்வத்துக்கு பயந்தனால ஆண் பிள்ளையும் அவங்க என்ன செய்கிறாங்க? உயிரோட காப்பாற்றுறாங்க. அப்போ இந்த மோசேயோடைய அப்பா அம்ராமும் யோகபேத்தும் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா மற்ற பிள்ளைகள்லாம் பெருசாயிருச்சு. மிரியாம் பெரிய பிள்ளை, வாலிப பிள்ளை. மோசேயுடைய அண்ணன் ஆரோன் 3 வயசு மூத்தவர். இப்போ பிறந்த குழந்தை, இப்போ மோசே பிறக்கும்போது தான் இப்போ இந்த சட்டம் வந்துச்சு. இல்லை நதியில் போட்டுடணும், இல்லாட்டா ஆண் குழந்தை என்ன செஞ்சிடணும்? கொன்று போட்டுடணும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அப்பா அம்மாட்டுறத ஒரு கேரக்டர் நான் சொல்கிறேன். நீங்கள் எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பனர் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே. பெற்றோர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய நல்ல சுபாவம் விசுவாசம் இருக்கணும். அப்பா அம்மாவுக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் பிள்ளைக்கு விசுவாசம் வரும். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைகளும் விசுவாச பாதையில் என்ன செய்வாங்க? நடப்பாங்க. பிள்ளை ஒன்று கேட்டோம் உடனே வாங்கி கொடுக்கறது நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிள்ளைய நீங்கள் என்ன, பணம் இருந்தாலும் விசுவாசத்தில் பழக்கணும். இப்போ வாலிப வயசு வந்துருச்சு, ஒரு வண்டி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. வண்டி வாங்குறதுக்கு ஒரு லட்சம் 1.5 லட்சம், இன்றைக்கெல்லாம் 2 லட்சம்லாம் வண்டி போயிடுச்சு. விலை இருக்குது, பணம் இருக்குது. பணம் பேங்கில் இருக்கிறதுனால உடனே வாப்பான்னு சொல்லி எடுத்து கொடுத்துடாதீங்க. நீங்கள் முதல்ல என்ன திரும்ப செய்யணும்? ஜெபம் பண்ணுப்பா. நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார்? தருவான்னு சொல்லி அந்த பிள்ளைய ஜெபத்தில் பழக்கி, விசுவாசத்தில் பழக்கி, அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? வண்டி வாங்கி கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது மாதிரி தான் எல்லா விஷயத்திலும், எந்த காரியத்திலையும் அந்த பிள்ளைக்குள்ளே விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த காரியம் மோசேக்குள்ளே விசுவாசம் வந்துச்சு. அடுத்த வசனம் பாருங்கள், 24. விசுவாசத்தினாலே மோசே. போதும் சிஸ்டர். அப்போ என்ன சுபாவம் உங்களுக்கு இருக்கோ அதே சுபாவம் உங்கள் பிள்ளைக்கு வரும். பெற்றோர்களாகிய நமக்குள்ள நல்ல சுபாவம் இருந்தால் அந்த நல்ல சுபாவம் பிள்ளைக்கு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பெற்றோர்களாகிய நமக்குள்ள தீய சுபாவம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைக்குள்ளே வரும். அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்பனை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்பா மாதிரியே இருக்கான் பாரு, வச்சுருச்சு. தாத்தா மாதிரியே இருக்கான் பாரு. அப்போ சுபாவத்தில் அந்த கேரக்டர், அந்த காரியங்களும் வருது, குணாதிசயங்களும் கேரக்டரும் வருது, தேவ சாயல், தேவ ரூபமும் அப்படி அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாரி வருது. அதே மாதிரி தான் நம்மள்ட்ட இருக்கிற நல்ல குணம். இந்த மோசையோடைய அப்பா அம்மாவை நம்ம தியானித்தோம்னா அது குடும்பம். அவங்கள்ட்ட நல்ல விசுவாசம் இருந்துச்சு. 3 மாதம் ஒழிச்சு வச்சு அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க முடியாதுன்னு அப்பவும் விசுவாசத்தில் பாருங்கள். அது ஆண்டவர் தான் அவங்களுக்கு ஜெபிக்கும்போது அந்த ஞானத்தை கொடுத்துருப்பார். எந்த பெற்றோராவது அன்றைக்கி செஞ்சாங்களா? 4 பெட்டியை செஞ்சு அதில் கீழ் பூசி அதில் போய் நைல் நதியில் விட்டாங்களா? ஆனால் இந்த பெற்றோர்கள் ஜெபிக்கிற குடும்பமாக இருந்ததுனால ஆண்டவரை கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே 3 மாதம் எங்கள் பிள்ளைய ஒழிச்சு வச்சிட்டோம், ராஜாவுக்கு தெரிஞ்சால் கொன்றுவார் மோசையை, இப்போ என்ன செய்கிறதுங்கும்போது நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பைபிளில் விரிவாக போடல, நான் தியானிக்கும் போது எனக்கு கிடைச்ச காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் தான் அந்த ஆலோசனையை சொல்லியிருப்பார். விசுவாசத்தோடு நீ என்ன செய்ய. அப்போ பாருங்கள், விசுவாசத்தோட மோசையோட அக்கா அங்கே என்ன செய்கிறாங்க? அந்த நைல் நதிக்கு அங்கே போகிறத பார்க்குறோம். கர்த்தர் இணைக்கிறதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடக்கிறதல்ல. மோசையை குறித்து ஒரு திட்டம், ஒரு பிளான், ஒரு மாஸ்டர் பிளான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தா. அதனால தான் அப்போ உயிரோட மோசையை காத்தார், இல்லாட்டா மோசை உயிர் போயிருக்கும். இந்த அப்பா அம்மாவுக்குள்ள விசுவாசம் தான் மோசையை உயிரோட காத்தது. அடுத்து பார்வோன் அந்த மகள் வந்த பிறகு அந்த அம்மாவுக்கு அதிகாரம் இருக்குது. உடனே அப்பாட்ட சொல்லி சோல்ஜரை கொண்டு வந்து குழந்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வெட்டி போட்டிருக்கலாம். மோசையை 3 வயசு குழந்தைய வெட்டி போட்டிருக்கலாம். இப்போ பாருங்கள், இயேசுநாதர் காலத்தில் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை எல்லாத்தையும் ஏரோது என்ன செஞ்சார்? கொலை செஞ்சார். புதிய ஏற்பாடு இருக்குது பார்த்தீங்களா? அன்றைக்கி இயேசு காலத்தில் 2 வயசுக்கு உட்பட்ட அந்த எல்லைகளெல்லாம் ஏரோது ராஜா கொலை செஞ்சான். இயேசுவை ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். பிசாசனுடைய திட்டம் குழந்தையிலேயே கொல்லணுங்கிறத அவனுடைய திட்டம். ஆண்டவர் அந்த அப்பாமுடைய விசுவாசத்தில் தான் குழந்தைய பாதுகாத்தார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை பலவீனம் வந்தது,
எத்தனை வியாதி வந்தது. இதுமாரி சட்டம் இல்லாவிட்டாலும் உயிர் போகும்படியான எத்தனை சூழ்நிலைகள், ஆபத்துக்கள், நாச மோசங்கள் வந்தது. கர்த்தர் அதெல்லாம் என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். என்னுடைய பேரன் பிறந்த போது கிரேசியோட போன எல்லாருமே டெலிவரி ஆயிட்டாங்க. அந்த மருந்தெல்லாம் வச்சு டெலிவரிக்காக காத்திருக்கும்போது டெலிவரி தாமதம் ஆகிட்டே இருந்தது. இவ்வளோ முயற்சி, டாக்டர் நர்ஸுங்கெல்லாம் நல்லா இரவெல்லாம் இருந்து பாதுகாத்தாங்க. ஒரு பக்கங்க நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே எங்கள் சம்மந்தி குடும்பம் ஜெபம் பண்ணுறாங்க, அந்த சபையார் ஜெபிக்கிறாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க. குரூப்பில் போட்டு, எங்கள் பாஸ்டர்ஸுடைய குரூப்பில் போட்டு எல்லா பாஸ்டர்ஸும் நாங்கள் ஜெபிக்கிறோம் பாஸ்டர் உங்கள் மகளுக்காக, கர்த்தர் நிச்சயம் நல்ல சுகப்பிரசவத்தை தருவார்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் கர்த்தர் தான் பலப்படுத்தினார். என் மகளுடைய சாட்சியை கேட்டால், எப்பா எனக்கு பலனே இல்லை, ஆனால் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க பலப்படுத்தினது யார்? கர்த்தர். அந்த நார்மல் டெலிவரியில் அந்த நேரத்தில் அவனுக்கு மூச்சு வாங்கி உடனே ஐசியூவில் கொண்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்தாங்க. நான் அப்புறம் தான் நான் போனேன். ஐசியூவில் பார்க்கும்போது, இப்போ நான் பெரியவங்க ஐசியூவில் இருக்கிறோன்னு தெரிஞ்சிக்காது, கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைய அங்கே எங்கேயும் ட்ரிப்பை போட்டு மூக்கில் போட்டு அங்கே போட்டு ஐசியூவில் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி தான் என் பேரனை நான் பார்த்தேன். அந்த நேரத்துலலாம் பால் கூட கொடுக்க முடியாது, போய் அங்கே போய் தான் என்ன செய்யணும்? கொடுத்துட்டு வரணும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் அற்புதமாய் கேட்டு அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி திரும்ப குழந்தைய கொடுத்து, இன்றைக்கு அவன் 1 வயது முடிந்து இன்றைக்கு சாயந்தரம் அந்த நன்றி கூட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டு நன்றி சொல்லுகிறோம். அட்வான்ஸாக சிலர் ஹாப்பி பர்த்டே சொன்னீங்க, உங்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றியை செலுத்துகிறேன். நாங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறோமோ, ஒரு திருமண நாளுக்காக எங்களிடத்தில் வரீங்க ஜெபிக்கிறோமோ, அதே போல் ஊழியக்காரர்கள் வீட்டில் ஒரு காரியம் நடக்கும்போது நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஜெபம் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, மோசேக்கு அந்த உயிருக்கு ஆபத்து வந்தது. இவன் என் பேரன் பிறக்கும்போது அந்த மூச்சு திணறி அப்படிப்பட்ட ஆபத்து வந்துச்சு. அப்போ ஆபத்து காலத்திலெல்லாம் என் ஆண்டவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். அந்த பார்வோன் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சம்பவத்தை எடுக்காமல் நான் சொல்கிறேன், கதை மாதிரி சொல்கிறேன், கதையில் நடந்த சம்பவம். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, அவள் இறக்க முட்டான். பிள்ளை அழுது, தாதிமார்கள் போடுறாங்க இதுமாரி நாணல் பெட்டி இருக்குன்னு. அப்படியே பிள்ளையை திறந்த போது தண்ணி போகாமல் வச்சுருக்காங்க. 3 மாத குழந்தை இருக்குது. திறந்த உடனே கரெக்டாக மோசம் என்ன செய்கிறான்? அழுகிறான். இப்போ கரெக்டாக விசுவாசத்தில் அந்த மோச அக்கா போய் இது மாதிரி இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற அம்மாவை நான் எபிரேஸ்திரியை கூட்டி வரட்டுமான்னு. ஏன்னா குழந்தை 3 மாத குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. போய் அழைச்சிட்டு வாங்கன்னொன்னே, அப்பாடா நம்ம தம்பி சொந்த அம்மாவே அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி சந்தோஷமாக ஓடி, அம்மா அம்மா இது மாதிரி நான் போனம்மா, நாணல் பெட்டியை வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க, பார்வோன் மகன் வந்தாங்க, தாதிமார்கள்லாம் வந்தாங்க, பிள்ளைய கொண்டுருவாங்கன்னு நினச்சோம், அவங்க கையிலே புள்ள போச்சுறேன்னு அந்த புள்ள அழுதவொன்னே மோசே அழுதாமா, அப்புறம் தான் பேர் வைக்கிறாங்க, நான் மோசேன்னு சொல்கிறேன், அழுதாமா இறக்கம் முற்று உடனே அழைச்சிடுவாங்கன்னு நீங்கள் அந்த அழைச்சிட்டு வந்து நான் சம்பளம் தரேன். நல்லா கவனிங்க, பிள்ளைகள்லாம் நீங்கள் வேலைக்கு போய் அப்புறம் தான் அம்மா அப்பாவுக்கு சம்பளம் வாங்கி கொடுப்பீங்க. நான் பிரசங்கம் பண்ணுகிற மோசே 3 வயதிலிருந்து பால் குடிக்கிற வயது திரும்ப பார்வோன் மகள்கிட்ட ஒப்பு கொடுக்குற வரைக்கும் நல்ல அரண்மனை சம்பளத்தை வாங்கி கொடுத்தா. ஒரு அலையிலையா சொல்லாமா? அரண்மனை சம்பளம்னு 1000 ரூபாயா கிடச்சிருக்கோம் சொல்லுங்கள், 2000 கிடச்சிருக்கோம். அரண்மனையிலேருந்து எவ்வளோ பால் கொடுக்கும், பாலும் கொடுத்துக்கிட்டு சொந்த பிள்ளை. இப்போ சொந்த பிள்ளை பாதுகாப்பாக வீட்டில் வளருது. இப்போ எந்த சோல்ஜர்ட்டெல்லாம் சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளைய மட்டும் என்ன செய்யக்கூடாது, கொன்றக்கூடாதுன்னு. மோசே எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா? இப்படி தாங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் குழந்தை பருவத்திலேருந்து, வாலிப வயதிலிருந்து, பெரியோர்லேருந்து முதிர் வயது வரைக்கும் நம்மளை அற்புதமாக நம்ம ஜீவன் என்ன செய்கிறாரு, பாதுகாக்க. அப்போ எந்த தியானம் இருந்தாலும் நான் அப்படி தான் அதை அப்படியே கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையோடு அபியாசப்படுக்கும்போது அந்த தியானம் பிரயோஜனமாக இருக்கணும். இல்லைன்னா மோச காலத்தில் வாழ்ந்ததை நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? அதை அப்படியே நம்மளோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஆபத்து, நாச மோசங்களை ஆண்டவர் பாதுகாத்தாருங்கள, ஜீவனை பாதுகாத்தாருங்கள. இப்போ யூத் மீட்டிங் நம்ம சபையில் நான் ஏன் சில உதாரணம் சொல்கிறது இல்லைன்னா நல்லா கவனிங்க, ஓப்பனாகவே கொஞ்சம் சொல்கிறேன். இந்த பாஸ்ட்டுக்கு வந்தது பற்றியா அதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சு, உங்களுக்கு வந்துச்சுன்னு இந்த சில உதாரணம் சொல்கிறதுனால தான் நான் சொல்லாமல் இருக்கிறேன். ஆனால் ஆண்டருடைய பார்வையில் சொல்லி தான் ஆண்டர் உணர்த்துறார். ஜீவன் போயிருந்தால் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ சாட்சி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்கள் சத்தம்மா.
அப்போ பாஸ்க்கு வந்த மாதிரியேன்னு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, நன்றி சொல்லணும். சரி, இப்போ யூத்தெல்லாம் நான் ஒரு நாள் போயிட்டு வந்தோம். இப்போ எங்களுக்கு இந்த வாரத்தில் 3 நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க ஐபிஎல்ல. அதனால தான் உங்களுக்கெல்லாம் சொல்லலை, பாசஸுக்கு மட்டும் பாச துணைவியார். அப்போ நான் மட்டும்தான் போனேன். போயிட்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ போனாலும் பொதுவான ரூமுகள் மண்டபங்களாக இருந்தாலும் கூட அங்கே டிஸ்டர்பாக இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி தான் தங்கினேன். இரவெல்லாம் கண்ணு ஒழிச்சிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க, தூக்கம் பாதிக்கும், அடுத்த நாள் ஃபுல்லாக ஜெபத்தில் இருக்குன்னு சொல்லி சமீப காலமாக கர்த்தருடைய கிருபையினால் தனி ரூம் போட்டுக்குவேன், லாட்ஜில் ரூம் போட்டுக்குவேன். அப்படி இருக்கும்போது ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி இருக்கும்போது அந்த லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் எத்தனையோ லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த பிரச்சனைக்கும் வந்ததில்லை. அதனால் லிஃப்ட்டை குறித்து எனக்கு எந்த பயமும் இல்லை. முதல் நாள்லாம் போயிட்டேன், ஏறினேன், வந்தேன், ஓகே, கூட்டம்லாம் நடந்துச்சு. 2வது நாளும் வந்து நல்ல கவனிங்க, லிஃப்ட்டு வந்து தனியாக தான் இப்படி ஒன்றாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படி அழுத்துறேன் பாருங்கள், பவர் கட் ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சிக்கிட்டு, இதுமாரி ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்காதனால நான் என்ன பண்ணிட்டேன், இது பவர் தானே போயிடுச்சு, உடனே பவர் வந்துடும், இல்லாட்ட ஜெனரேட்டர் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படி இருட்டாகவே இருக்குது, மூச்சு எவ்வளோ நேரம் பிடிக்க முடியும்? கொஞ்ச நேரத்தில் மூச்சு என்ன செய்யுது, இப்படி கப்புன்னு அடைக்குது. நான் பவர் கட்டுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக அது என்ன இருக்குது, சுவிட்சில் ப்ராப்ளம். அது முன்னாடியாவது அந்த மனுஷன் சொல்லியிருந்தா, மறுபடியும் சுவிட்ச் அழுத்திருந்தா பவர் வந்திருக்கும். அந்த ஐடியா வரல, லைட்டை போட்டுட்டேன். பில்லு போகும்போது கொடுக்கறனால அவங்க நம்பரையும் வாங்கலை, இல்லாட்டா ஒரு டக்குன்னு உள்ளேருந்து செல் வச்சுருந்தேன், ஃபோன் அடித்து அவங்க வந்து திறந்து விடுங்க, ஏதாவது பண்ணுங்க, உள்ளே மாட்டிக்கிட்டேன், மூச்சு விட முடியலன்னு சொல்லியிருப்பேன். அப்போ லைட்டை போட்டுட்டேன். இங்கே நம்மள அப்படியே அடைக்குது. எனக்கு அந்த கொரோனாவில் சீரியஸாக பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் மூச்சு என்ன செஞ்சுருக்கோம், நின்றுருக்கும். இன்றைக்கி உங்கள் மத்தியில், சரி அதை சொல்ல விரும்பலை. அப்படியே எனக்கு எவ்வளோ பலன் இருக்குதோ, என்ன அவங்க ரிசப்ஷன் ரூம் தள்ளி இருக்குது, அங்கே கேட்குற மாதிரி டம்முன்னு என்ன மூச்சு போதே, உயிரே போதே, லிஃப்ட்டு போனால் என்ன எது போனால் சொல்லி டம்முன்னு என்ன செய்கிறேன், தட்டுற சத்தத்தை கேட்டு அவங்க வந்த வெளியிலேருந்து சுவிட்ச் அழுத்தோட பவர் வந்துருச்சு. என்னங்க பிரச்சனை அப்படின்னா, நான் பவர் கட்டுன்னு நினச்சேன். இல்லைங்க, இது சுவிட்சு ப்ராப்ளம், இன்னொரு தடவை அழுத்திருந்தீங்கன்னா வந்துருக்கு. அதை முன்னாடியே சொல்லி தொலைக்கக்கூடாது ஐயா, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா வந்திருப்பேன்னு சொல்லி. நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம உயிருக்கு ஆபத்து எந்த நேரத்தில் என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. கத்துற அதிலிருந்து அது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் லிஃப்ட்லேயே வரல. அப்புறம் தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ தான் சொல்லிட்டாங்கல்ல, ஃபோனு நம்பர்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் லிஃப்ட்டை இறங்கும்போது அந்த லாட்ஜை வெக்கேட் பண்ணும்போது நல்ல வெயிட்டோட அந்த துணியெல்லாம் வச்சுருப்போம்ல பேக்கோட லிஃப்ட்டில் தான் வந்தேன். ஏன்னா சொல்லிட்டாங்க. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், லேசாக அழுத்தினே நின்றுச்சு. ஏன் அப்படி பண்ணாதீங்க ஐயா, ஏன் மாதிரி நீங்கள் எங்காவது ஒரு ரிசப்ஷன் விட்டு போயிட்டு யாராவது ஒருத்தங்க தனியாக வந்து அவங்களுக்கு மூச்சு போச்சுன்னா உயிரே போயிடும், இப்படிப்பட்ட காரியத்தை சீக்கிரம் சரி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். சரி, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மோசேக்கு ஃபஸ்ட்டு பிறக்கும்போதே உயிர் போயிருக்கும். 2வது பார்வோன் அரசி மகள் பார்த்தபோது உயிர் போயிருக்கும். ஆண்டவர் காத்தார். இதுக்கு காரணம் அவங்க பெற்றோர்கள். அதான் மோசேடைய குடும்பத்தை தான் தியானிக்கிறோம். அவங்க தான் அந்த விசுவாசத்தில் நிச்சயம் பிள்ளை ஆண்டவர் பாதுகாப்பார், இந்த பிள்ளை உயிர் போகாது. 3 மாதம் ஒழிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏன் ஒழிக்க முடியலன்னா கண்டு தெரிஞ்சிடும் குழந்தை. அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஒரு வேளை ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை கொடுத்து இப்படி செய்ய. அப்போ அக்காவும் மோசே அக்காவும் அவரும் அந்த மிரியாமும் போய் அங்கே போகிறத பார்க்கணும். நான் போயிட்டு வரேம்மா, தம்பியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, அவனுக்கு என்ன ஆபத்து வரப்போதோ தெரியல, ஏன்னா உயிர் போயிருமே. இதெல்லாம் கர்த்தர் நடத்தி அந்த நேரத்தில் வேறு யாராவது வந்திருந்தா கொண்டிருப்பாங்க. கர்த்தர் எல்லாம் ஒழுங்கரமாக நேர்த்தியாக சந்திக்க வச்சு மோசேயுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அரண்மனையில் எவ்வளோ நல்ல சாப்பாடு, ஹை குவாலிட்டி சாப்பாடு, அரண்மனை ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளை போட்டிருக்கு. இப்போ எடுங்க, அந்த அரண்மனையில் இருக்கும்போது அவர் என்ன காரியத்தை செஞ்சாருன்னு ஸ்தேவான் பிரசங்கத்தில் மோசே அங்கே கொண்டு வர்றார். இப்படி தான் பைபிளை நீங்கள் எங்கெங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி படிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ஆராய்ச்சி. இப்போ மோசே பாருங்கள், நீங்கள் 7ஆம் அதிகாரம் 22 படிங்களே. எகிப்தருடைய அந்த சகல, அந்த வார்த்தையை கவனிங்க, என்னென்ன சாஸ்திரம் இருக்குதோ சகல சாஸ்திரங்களிலும்
நல்லா படித்து கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இப்போ வயசு எத்தனை ஆச்சு? 3 மாதத்துலேருந்து இப்போ 40 வயசு ஆச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ நம்ம அப்போ 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிட்டு. அது கர்த்தர் தான் அந்த எண்ணத்தை உண்டாக்குனார். எகிப்தில் இருந்தாலும் நான் எபிரேயன், நான் யூதன். அப்போ இஸ்ரவேல் புத்திரலாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. 430 வருஷம் கூக்குரலிடுறாங்க. கூலி கிடைக்கல, வைக்கோல் கிடைக்கல, ஜீவனே கசப்பாக இருக்குது, பெருமூச்சு விடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறார். இவர் அரண்மனையில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் இவங்களுடைய ஜனம் தான் இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன ஆண்டவர் அரண்மனையில் வச்சுருக்காரு? நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன், வளர்ப்பு மகன். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நான் இங்கே வளர்கிறேன். அதனால் எனக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கண்டு காணாமல் இல்லை. இதனால தான் மோசே ஆண்டவர் அவர் தலைவனாய் தெரிந்து கொண்டார், மீட்பனாய் தெரிந்து கொண்டார், இரட்சகனாய் தெரிந்து கொண்டார், ஒரு சபையை நடத்துகிற பாஸ்டராய் தெரிந்து கொண்டார். அப்போ இருக்கும்போது நல்ல படிப்பு, ஹையர் படிப்பு. எகிப்தில் என்னென்ன சாஸ்திரம் இருக்குதோ அந்த சகல சாஸ்திரத்திலும் பணத்துக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா பார்வோன் குமாரத்தி. நம்ம தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ் கட்ட சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? கஷ்டப்படுகிறோம். கர்த்தர் அந்த பண தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் அங்கே பிரச்சனை எதுவுமே கிடையாது. சாப்பாடோ ட்ரெஸ்ஸோ அந்த சாஸ்திரம் கட்டுறதுக்கு, சாஸ்திரங்கள்லாம் கற்கிறதுக்கு. ஏன்னா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான். விட்டுருந்தா அதே அரண்மனையில் இருந்து அடுத்த அரசன் அவன் தாங்க, மோசத்தை வந்திருக்கணும். எல்லாம் கவனிங்க. அதுக்கு தான் நம்ம வளர்க்குது, வளர்ப்பு பிள்ளையா வளர்த்து அடுத்து பார்வோனுக்கு அப்புறம் என் மகன், வளர்ப்பு மகன் அடுத்த அரச பீரியடில் வரும், பார்வோனாக வரணும். மோசேன்னு அந்த மாதிரி தான் பேர் வச்சாங்க, தண்ணிலேருந்து எடுத்தேன்னு சொல்லி பார்வோன் குமாரத்தி. ஆனால் இவ்வளோ சாஸ்திரத்தை வாக்கிலும் செய்களும் எப்படி இருந்தார்? இப்போ வல்லவனாக இருந்ததுனால அடுத்த அரசன் இவர் தான் சொல்லி அந்த அளவுக்கு தான் அந்த அம்மா தரிசனத்தோடு வளர்க்குது. இப்போ எபிரேயருக்கு வாங்க. அப்பேற்பட்ட பார்வோன் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை மோசே என்ன செஞ்சார்? வெறுத்தார். திருப்புங்கள். ஏன்னா இப்படி மோசையை குறித்து படிக்கும்போது பைபிள் அங்கங்கே திருப்பி தான் ஆகணும், சோர்ந்து போகாமல் திருப்புங்க. எபிரேயர் 16 அதிகாரம் மறுபடியும் வாங்க. உபவாச சபத்தில் கூட இதை செய்தியாக நான் கொடுத்தேன், ஆனால் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். 24 வாசிங்க சார். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே ஒருத்தர் வாசிங்க. மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தாருங்க. எங்க 40 வருஷம் வளர்த்த தாயை வளர்த்த அம்மா, சொந்த அம்மா இருக்காங்க அங்கே, இவங்க தத்து பிள்ளைய எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் பாசம் இருந்திருக்கும். ஆனால் அதை என்ன செய்கிறாரு? அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ், அந்தஸ்து எனக்கு வேண்டாங்கிறன்னு சொல்லி பெரியவனான புதுனா 40 வயசு. அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, இப்போ வாசிங்க சிஸ்டர். எகிப்தில் பாவம் தலைவிரிச்சு ஆணுச்சுங்க. ஒரு பக்கம் நல்ல நாகரிகம் இருந்துச்சு, நைல் நதி இருந்துச்சு. அதே நேரத்தில் எகிப்துங்கிறது பயங்கர பாவம், விக்கிரக ஆராதனை. அதனால தான் அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோட துன்பம், அங்கே துன்பம் தான். சபையை நடத்துவது துன்பம் தான். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்துகிறார், அது துன்பம் தான். தெரிஞ்சுக்கிட்டே அந்த துன்பத்தை அனுபவித்ததை தேவஜனங்களுக்கு துன்பம், இவருக்கு துன்பம். அந்த துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டு, ஆனால் ஒரு காரியம் இருக்குது, அந்த துன்பத்துக்கெல்லாம் வட்டி முதலாக இனி வருகிற பலன் இருக்குது. அதுதாங்க இனி வருகிற அந்த பலன் மேல் நோக்கமாக இருந்து, எங்கள் பணத்துக்கு பஞ்சமே இல்லைங்க, லக்ஸுரி வாழ்க்கை வாழ்ந்தாருங்க மோசே. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. வீடு எப்படி இருக்கும், அவருக்கு ரூம் எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்து அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வசன பிரகாரம் எகிப்தில் பொக்கிஷம்
பொக்கிஷம்னா பணம் பொருள் நிலம். தத்து பிள்ளையாக வளர்த்தனால பார்வம் இருக்குது. அந்த மகளுக்கு இருக்கிற சொத்தை, பார்வ குமாரத்தியுடைய சொத்தெல்லாம் மோசேக்கு தான் வந்திருக்கும், தத்து பிள்ளைக்கு தான் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வெறுத்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த சம்பவம் தெரியும். 40 வயசு ஆனோடனே 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் யூதன் எபிரேயன், ஒருத்தன் எபிரேயன், ஒருத்தன் எகிப்து. இவர் நியாயம் செய்ய போய் இவங்க ஜனங்களாக சப்போர்ட்டாக ஆகி இவர் தான் சகலகலா வல்லவனா மோசேட்ட போய் பரலத்தில் பேச முடியாது. பார்க்கலாம் மோசேன்னு பரலத்தில் போய் பேச முடியாது. அப்படி பேசுகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா எப்படியா ஒரே அடியில் ஒரு ஆளை கொலை பண்ண அப்படின்னு நான் கேட்பேன். இப்படிலாம் கேட்க முடியாது. உங்களுக்கு ஜோக்காக சொல்கிறேன். என்ன கராத்தா கத்தார் தெரில, கிக்பு கத்தாரில் தெரில, சுத்தும் முத்தும் பார்த்தாரு. ஒரே அடியில் சகலகலா வல்ல இந்த கலையும் கற்றுருப்பாராட்டிருக்கு. படிப்பு மாத்திரம் இல்லை, குங்பு கராத்தா எல்லாம் கற்றுட்டு அடித்து ஒரே ஆளை என்ன செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டார். அடுத்த நாள் இப்படி வர்றாரு. இவர் தானே இப்போ பார்வனுக்கு அடுத்த இளவரசன் பார்வனுடைய குமாரத்தி வரும்போது இப்போ யாருக்கு பிரச்சனை? எபிரேயருக்குள்ள. இப்போ வந்து கேட்கும்போது அவர் கரெக்டாக சொல்கிறார், நேற்று அவனை கொலை செஞ்ச மாதிரி இன்றைக்கி என்னைய கொலை செய்ய பார்க்குறேன்னு. இந்த விஷயம் யாருக்கு தெரியுது? பார்வோன் மன்னனுக்கு தெரியுது. நல்ல கவனிங்க, பார்வோன் மன்னன் அந்த இடத்துல மோசையை கொலை செய்ய என்ன செய்கிறாரு, வகை தேடுறார். இப்படிலாம் ஆண்டவர் பாதுகாத்தனால தான் மோசேக்கு ஒரு குடும்பம் கிடைச்சது. அதனால தான் இதை நான் விவரிச்சுட்டு குடும்ப செய்தி அவங்களோட பேசுகிறேன். குழந்தையிலேயே உயிர் போயிருக்கும். 2வது பார்வோன் குமாரத்தை எடுத்த போது அப்போவும் யார் அங்கே வான்னு சொல்லி சோல்ஜர் அழைச்சி கொலை செஞ்சுருக்க முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த தாதிமார் இந்த குழந்தைய விட்டுட்டு போய் அரண்மனை ஆளை கூட்டுவாங்கன்னு சொல்லி அங்கேயே நதியிலேயே வெட்டி வீசி இருக்க முடியும். அதையும் ஆண்டவர் பாதுகாத்தார். அரண்மனை வாழ்க்கையே கொடுத்தார். சம்பளம் சின்ன வயசுலேருந்து கொடுத்தார். இப்போ 3வது அவருக்கு உயிர் போகிற சூழ்நிலை. பார்வோன் மன்னன் இது மோசே, ஏன்னா பார்வனுடைய குமாரத்தி வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்குறாங்க. அதனால் இல்லை வேற ஒரு ஆளாக இருந்தால் டக்குன்னு பார்வன் அரசு என்ன பண்ணியிருப்பார், கொலை செஞ்சிருப்பார். அதை வகை தேடிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சவுடனே இனி நம்ம எகிப்தில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம போயிடுவோன்னு இருக்கு. ஆனால் இங்கே ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் பயந்து போகலாங்க. அதான் மோசேக்குள்ள இந்த விசுவாசம். ஏன்னா நம்மளை குறித்து ஒரு திட்டம், இந்த மக்களை மீட்டு எடுக்கணும். அவர் சொந்த சுய முயற்சியில் போய் ஈடுபட்டு மீட்பதற்காக முயற்சி பண்ணினார். அந்த சுய முயற்சினால் மீட்கப்பட முடியல. படிப்பை வச்சு எந்த காரியத்தை செய்ய முடியாது. படிப்பு தேவை, அழகு தேவை. மோச அழகை வச்சு எந்த காரியத்தை செய்ய முடியாது. படிப்பை வச்சு சகலகல சாஸ்திரம் செய்கையிலும் வாக்களிலும் வல்லவன், அதை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியாது. அதில் தோல்விதான். ஆனாலும் பயப்படாமல் விசுவாசத்தோட அவர் போகிறார். சீரியல்லாம் பார்க்காதீங்க, சினிமாலாம் பார்க்காதீங்க. பைபிள் அப்படி நல்லா தியானிங்க, நேரமே உங்களுக்கு போயிடும். பயந்து போய் ஒரு துறவண்டையில், நான் சொல்கிறது யாத்திராமத்தில் இருக்குது, அப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன். அந்த தம்பி பேசாதீங்கப்பா, இங்கே கவனிங்க. ஒரு கேணிகிட்ட போய் உக்கார்றார். அங்கே தான் இப்போ மோசேயுடைய மாமனார் பேர் என்ன பேர்? எத்திரோ. எத்திரோவுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? ரெகுவேல். தேங்க்யூ சிஸ்டர். அல்ல கரங்களை தட்டலாமா? இப்படிலாம் பைபிளை படிக்கணும். எத்திரோவுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? ரெகுவேல். ரெகுவேல் எத்திரோ. எத்திரோன்னு தான் அப்புறம் வரும். ரெகுவேலுங்கிற ஒரு இடத்துல வரும், சில இடத்துல. ஓகே, ரெகுவேல் என்கிற எத்திரோ மாமனார். அந்த அம்மாவுக்கு 7 பெண் பிள்ளைகள். எத்தனை பெண் பிள்ளைகள் சொல்லுங்க? 7 பெண் பிள்ளை. அதில் மூத்த மகள் தான் யார்? சிப்போரா. தண்ணி காட்டுறதுக்காக வர்றாங்க. இந்த மேய்ப்பருடைய பிரச்சனை என்னன்னா, தண்ணி காட்டும்போது அடுத்த மேய்ப்பன் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களாக இருக்கிற மேய்ப்பர் பெண்களை அவங்க மேய்ப்பராக இருக்கிறாங்களா, நல்லா காட்டி வந்த உடனே அந்த ஆட்டெல்லாம் துரத்தி விட்டுவிட்டு அவங்க ஆம்பளையாக இருக்கிறதுனால அவங்க ஆட்டுக்கு தண்ணியை காட்டுவாங்க. அங்கே என் ஆடு தான் முதல்ல, நாங்கள் தான் முன்னாடி வந்தோம், எங்கள் ஆடு தண்ணி குடித்தோன்னு உங்கள் ஆடு குடிக்கிட்டோம். அவங்க ஆண்களாக இருக்கிறதுனால மிரட்டி அந்த ஆட்டை ஓட்டிட்டு இப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த மோசேக்கு என்ன, எங்கே அநீதி கண்டாலும் விடமாட்டார். அங்கே ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கார், விட்டுருதான் அங்கேயும் கொலை பண்ணியிருப்பார். மனுஷன் கொலை பண்ணலை.
இங்கே போய் அந்த பிரச்சனையை போய் என்ன செய்கிறாரு, தீர்த்து வச்சுட்டு எப்பொழுதும் தண்ணி காட்டிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இதை எத்துறோம் பெண் பிள்ளைகள் ஆடு மாடை சாயந்தரம் பொழுதிறங்கி தான் வருவாங்க. அன்றைக்கிங்க என்ன செஞ்சிட்டாங்க, சீக்கிரம் வந்துட்டாங்க. இப்போ மோசே மாமனார், பின்னாடி மாமனார், இப்போவே நான் மாமனார்னு சொல்கிறேன், ஏன்னா மாமனார் தானே. கேட்க எப்படிம்மா இவ்வளோ சீக்கிரமாக இன்றைக்கி வந்தீங்க? எப்பா யாருன்னே தெரியல, எகிப்தியன் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவர் எபிரேயர், எகிப்திலேருந்து தானே வந்தார். ஒருத்தர் வந்தாருப்பா, உட்காந்துருந்தாருப்பா கிணற்றண்டையில். இந்த மெய்ப்பெண்களை பிரச்சனை பண்ணுற மாதிரி இன்றைக்கும் பிரச்சனை பண்ணாங்க. இவர் வந்து வாதாடி வாக்குவாதம் பண்ணி தண்ணியை காட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் தள்ளலாம் ஆடு மாடுகள்லாம் தண்ணி கொடுத்துட்டோம், சீக்கிரம் வந்துட்டோன்னொன்னே எங்கப்பா அவனு கேட்டோன்னே எத்தனைக்கு நல்ல குணம், ஏப்பா அவரை விட்டுட்டு வந்தீங்க? இப்படி ஒரு நன்றி உள்ளவரெல்லாம் நம்ம இருக்கணும். செஞ்ச நன்றிக்கு என்ன செய்யணும், நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். அவரை கூப்பிட்டு வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நல்லா சாப்பாடு கொடுத்து விசாரித்து எல்லாம் கேட்குறாரு. அப்போ மோசே விவரத்தெல்லாம் சொல்லி, அப்போ திரும்ப அங்கே போக முடியாதுல்ல, அங்கே போனால் தான் பார்வோனாஸ் என்ன பண்ணிடுவார், கொலை செஞ்சிடுவார். அதனால் நல்லா கவனிங்க, அடுத்த 40 வருஷம் ஆடு மாடு மேய்க்கிறார். 40 வருஷம் எங்கே இருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்கள், சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள். அரண்மனையில் ராஜ வாழ்க்கை, லக்ஸரி லைஃப், அதெல்லாம் வெறுத்துட்டு இப்போ இங்கே ஆடு மாடு மேய்க்கிற வேலை. இப்போ தான் நம்ம கலெக்டரு, ப்ரொஃபஸரு, டீச்சரு, இன்ஜினியரு, டாக்டரு, ப்ரொஃபஸரு, இப்படி பல வேலையை நம்ம செய்கிறோம். அன்றைக்கி ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான் நல்ல வேலை, பெரிய வேலை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். ஆடு மாடு, இன்றைக்கி ஆடு மாடு மேய்ச்சா மட்டமாக நினைப்பாங்க, நீ ஆடு மாடு மேய்க்க தாண்டா லாக்கி, உனக்கு படிப்பு வரல அப்படின்னு இன்றைக்கி சொல்லுவாங்க. அன்றைக்கி ஆடு மாடு தான் ஏக்கரை கணக்கில் நிலம் வச்சுருந்தா தான் பணக்காரர்கள். அன்றைக்கெல்லாம் இப்போ எங்கே இதுமாரி வேலை வாய்ப்பெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, ஒரு சில அரண்மனையெல்லாம் வேலை இருந்துச்சு, ஆனால் ரேரு தான். அதிகமாக ஆடு மாடு மேய்க்கிற வேலை. இந்த குறிப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா கவனிங்க, ஒவ்வொரு குறிப்பில் ஆண்டவர் பேசுவார். பிரதர், நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், நீங்கள் படித்த படிப்புக்கு கவர்மெண்ட்டில் இருந்தால் நல்ல சம்பளம். அதே படிப்பை படித்து இப்போ ஒரு டீச்சர் உதாரணத்துக்கு எடுத்துக்காங்க, அவங்க பல ஆயிரங்களை வாங்குறாங்க. அதே படிப்பு தான், நீங்களும் டீச்சர் வேலை தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ப்ரைவேட்டில் வேலை செய்கிறதுனால சில ஆயிரங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, வாங்குறீங்க. இப்போ இந்த குறிப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் அடுத்து முடிந்தால் எத்தனை மனைவி, அவங்கள ஆடு மாடு மேய்ச்சாங்க ஆரம்பத்தில், மனைவி பிள்ளைகள் ஏதாவது படித்து ஒரு வேலை என்ன செய்யணும், செய்யணும். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தருவார், அதில் எவ்வித சந்தேகம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே, இப்போ தற்போது அது கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் சிறு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை தொடர்ந்து ஒரு குடும்பஸ்தர் செய்ய வேண்டும். இதுதான் மோசே குடும்பத்தில் மோசேயின் மூலம் கற்றுக்கொள்கிற அடுத்த ஒரு பாடம். நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது நல்ல வேலை. ஒரு வேலையா சொல்லாமா, ஒருவேளை அந்த வேலை கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம், கர்த்தர் அதை ஏற்றெடுத்தால் தருவா. ஒருவேளை சம்பளம் கம்மியாக இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த தியானிக்கும் போது ரொம்ப மோசையுடைய காரியம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தியானத்தில். அதை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எங்கள் அரண்மனை வாழ்க்கைங்க. இப்போ மோசை என்ன வேலை பார்க்குறாரு, ஆடு மாடு மேய்க்கிறார். அதுவும் மீதியான் தேசம், புறஜாதி தேசம். யோசிச்சு பார்த்தீங்களா, புறஜாதி தேசம். நான் ஆடு மாடெல்லாம் மேய்க்க மாட்டேன், நான் அரண்மனையில் இருந்தேன், எனக்கு அப்படி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், மோசை கிடைச்சிருக்குமாங்க? சொல்லுங்கள், பேசுங்க. கிடைச்சிருக்காது. எனக்கு இந்த வேலையெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சி, எனக்கு மோசை ஆடு மாடு மேய்ச்சி பழக்கம் இல்லைங்க, தெரியுமா? அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவருங்க. சகலகலா வல்லவன், சகல சாஸ்திரங்கள் வாக்கிலும் வல்லவனும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தார். இப்போ ட்ரு 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 சு 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 ட்ரு 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 எங்கிட்டு வாங்கிட்டு வா. ஒரு கையில் ஒரு கோல் தான். மேய்ப்பெல்லாம் பார்த்துருக்கீங்கள, மேய்ப்பெண் பார்த்துருக்கீங்கள. இப்போ அந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாரு, நான் ராஜகுமாரன், எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுங்கன்னு. மேய்ப்பனுக்குரிய அந்த ட்ரெஸ்ஸு தெரியும். காட்டில், வெயிலில், குளிரில் ஆடு மாடு மேய்க்கும்போது சிங்கம் ஒரு வேளை வரலாம், கரடி வரலாம், புலி வரலாம், இயற்கை சீற்றங்கள், மேய்ப்பருக்குள்ள பிரச்சனை, ஏன் ஆடு ஓ ஆடு. மேய்ப்பனுடைய வேலை எவ்வளோ தெரியுமா? அதை செஞ்சு எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும்.
நம்ம வெளியில் இருந்துக்கிட்டு 1000 பேசிடலாம். அந்த வேலையை செஞ்சு பார்த்தா தான் அதோடைய கஷ்டம், அதோடைய நஷ்டம், அதோடைய வருமானம் எல்லாம் தெரியும். மோசே அப்படி 40 வருஷம் நல்லா லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்தவர். வெயில் இதெல்லாம் நிலத்திலே இருந்தவர். நம்ம பாணியில் ஏசியில், அன்றைக்கி ஏசி இல்லை, இப்போ நான் பாணியில் பேசுகிறேன், ஏசியில் இருந்தவர் இப்போ ஆடு மாடு வெயிலில் போய் என்ன செய்கிறாரு? அதை மேய்க்கிறார். இந்த 40 வருஷம்தான் மோசேய ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பக்குவப்படுத்துகிறார். பாடலாமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. தெரிந்த பாடல் தானே, பாடலாமே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. முடிந்த 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, கிருபையே சத்தமாய் கிருபையே நல்ல கிருபை. கடைசியாக ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. எங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் ஆடு மாடு மேய்க்கிறேன். என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? பைபிளை படிச்சுட்டு வேகமாக போயிடுறீங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களை அடுத்து இன்னொரு புது அதை விட நல்ல வேலையை கொடுப்பார். அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை சந்தோஷமாக செய்யுங்க. ஐயோ இப்படி நான் இருந்தேன் 40 வருஷம், இப்போ அப்பா அம்மா விட்டுட்டு இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறேன். 40 வருஷம் ஒரு மனுஷனுக்கு மைண்டு செட் ஆகிரும், அரண்மனை வாழ்க்கை. இப்போ 40 வருஷம் ஆடு மாடு மேய்க்கிறாரு, அவரோட மைண்டு என்ன இருக்கும்? கடைசி வரைக்கும் நமக்கு இவ்வளோ தான். நம்ம ஆடு மாடு மேய்ச்சிட்டு இந்த வேலை தான் நினைக்கலாம். அப்போ தான் வயசு 80 ஆகுது. இப்போ 80வது வயசுக்கு வந்துட்டேன். 3 மாதத்துலேருந்து 40க்கு போயிட்டு இப்போ எத்தனாவது வயசு? 80வது வயசில் திடீரென்று ஒரு இடத்துல ஒரு பருவதத்தில், இதெல்லாம் நான் சொல்கிறது யாத்திராமத்தில் இருக்குது, இன்றைக்கி எடுக்காமல் பேசுகிறேன், கதை மாதிரி நடந்த சம்பவம். அப்படி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது எத்தனையோ தரம் முச்செடியை பார்த்துருக்கிறார். அவருக்கு அதெல்லாம் எல்லா இடமும் அவருக்கு கை வந்த கலை. ஏன்னா அத்தனை வருஷம் மேய்க்கிறவங்களுக்கு எல்லா இடமும் அத்துப்படி தெரியும். எந்த இடத்துல தண்ணி இருக்குது, எந்த ஆடு மாடு மேய்க்கிறது எப்படி கொண்டு வரணும், எங்கே தண்ணி காட்டணும், எல்லாமே அத்துப்படி. அப்போ திடீரென்று பார்க்கும்போது முள்ளு என்ன செய்யுது? எரியுது. நான் சொல்கிறது யாத்திராமத்தலுக்கு வீட்டில் படித்து பாருங்கள். என்னடா எரியுதுன்னு போய் உற்று பார்த்தா முச்செடி எரியுது, ஆனால் என்ன செய்யலை? எதுவுமே வெந்து போகலை. அப்போ தான் மோசேன்னு 2 தரம் என்ன செய்கிறாரு? பேரை விட்டு ஆண்டவர் கூப்பிடுறார். இதோ அடியே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம், பாதரட்சியை கலற்றி போடு, செப்பலை கலற்றி போடு. எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரத்தை பார்த்து அவர் இடுகிற கூக்குறை நான் கேட்டேன், உன்னை நான் அனுப்புகிறேன். மறுபடியும் எகிப்துலேருந்து தான் வந்தார். 40 வருஷம் எகிப்தில் இருந்துட்டு தான் இப்போ மீதியான் தேசத்துக்கு வர்றாரு. திரும்ப எகிப்துக்கு என்ன செய்கிறாரு? உன்னை அனுப்ப போகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும். அவங்க 430 வருஷம் கூக்குரல்றாங்க, அவங்கள விடுவிக்கணும். உன்னை நீ தான் மீட் பண்ண, நீ தான் ரட்சகன், நீ தான் பாஸ்டர், நீ தான் தலைவன், உன்னை கொண்டு தான் நான் விடுவிக்க போகிறேன். நான் தான் விடுவிப்பேன், நான் தான் அற்புதம் செய்வேன். ஆனால் உன்னை கொண்டு தான் செய்வேன், உன் கோலை கொண்டு தான் செய்வேன். ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த கோல், அதே கோலை இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு வா, அந்த கோலை கொண்டே நான் என்ன செய்வேன்? எகிப்தில் அதெல்லாம் 10 வாதை தியானிச்சுட்டு போன செய்தியில் 10 வாதை அனுப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதமாக இருக்கும், தலைச்சம்பளெல்லாம் சாகும். உன்னை நான் அங்கிருந்து ஜனங்களை என்ன செய்வேன்? நான் விடுவிச்சுட்டு வருவேன் அப்படின்னு மோசே என்ன செய்கிறாரு? ஆண்டவர் 80வது வயதில் தான். வயசு ஒரு பொருட்டல்ல. இப்போ அடுத்த வேலை, நீங்கள் செய்கிற வேலை நல்ல வேலை, ஆனால் ஊழிய வேலை, பெரிய வேலை, கனத்துக்குரிய வேலை, அபூர்வமான வேலை. கரங்களை தட்டுங்க.
பிரதர், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ நீங்கள் செய்கிற உங்கள் கணவர் செய்கிற வேலையோ நீங்கள் செய்கிற வேலையோ எல்லா வேலையும் நல்ல வேலை. ஆனால் ஊழிய வேலை நல்ல வேலை மாத்திரமல்ல, நல்ல வேலை, அதே நேரத்தில் பெரிய வேலை, அதே நேரத்தில் ஊழிய வேலை என்ன வேலை? கனத்துக்குரிய வேலை. இன்னொரு மேற்படி சொல்லணும்னா அபூர்வமான வேலை. இப்போ 40 வருஷம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவர் இப்போ சகலகலா வல்ல வல்ல இப்போ பே 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 இதான் தெரியுது. 40 வருஷம் மைண்டு செட் ஆயிடுச்சு. என்ன செய்யுங்க? பே 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 என்னது? ஆடு மாடு பாய்ச்சி எனக்கு பழக்கலை. சிஸ்டர் உங்களுக்கு 11 மணிக்கு போயிடலாம். நீங்கள் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 மணிக்கு ஜாயின் பண்ணுமா? இப்போவே போகணுமா? சரி போங்க. வேலைக்காக அவங்க போகிறாங்க, போயிட்டு வாங்க சிஸ்டர். இன்றைக்கி 11 மணிக்கு முடிச்சலாம் நினச்சேன் நீங்கள் சொன்னதுனால. சரி, சீக்கிரம் பர்மிஷன் கேளுப்பா. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைக்கிற மாதிரி. ஓகே, போங்க. கவனிங்க, மற்றவங்க கவனிங்க. அப்போ 40 வருஷம் முடிஞ்சு இப்போ 80வது வயசில் தான் என்ன செய்கிறாரு? சரி, இப்போ அவங்க மனைவி பிள்ளைகள் அந்த பேரை நானே சொன்னேன்னா எங்கே இருக்குன்னே உங்களுக்கு கண்ணு கட்டி காத்து விட்ட மாரி ஆயிரும். யாத்திரம் 18:3 இப்போ மனைவி அந்த மோசே மாமனார் மூத்த மகளை கொடுக்குறார். 7 குமாரத்தில் ஒரு குமாரத்தியை சிப்போராலாக கொடுக்க. அந்த சிப்போராளுங்கிற பேருக்கு சிட்டுக்குருவி, சிறிய பறவை அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் உண்டு. மோசேங்கிற பேருக்கு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனுங்கிற அந்த மோசேங்கிற பெயருக்கு அர்த்தம். இப்போ இதில் ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். சிப்போராளுங்கிற பேருக்கு சிறிய பறவை, சிட்டுக்குருவின்னு அந்த சிப்போராளுங்கிற பேர். இப்போ யாத்திரை 18:3 படிங்க சிஸ்டர். பார்த்தீங்களா? மோசேயினுடைய மாமனாகிய எத்ரோ மோசேயினால் திருப்பி அனுப்பப்பட்டிருந்த அங்கே சிப்போரால் வருதுங்களா? மோசேயுடைய மனைவி பேர் என்ன பேர்? சிப்போரால். அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டால். பாருங்கள், பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது கவனிங்க, கருத்தாக வைக்கணும். நடிகர் பேர் வைக்கக்கூடாது. அஜித், சிவாஜி, கமல், அரசியல் தலைவர் பேர் இதெல்லாம் உலகத்தார் வச்சுக்கிட்டோம். நான் அந்த பேரை குறை சொல்லலை, நல்ல பேர் தான், அவங்க வச்சுக்கிட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிளில் இருக்கிற பெயர் கருத்தாய் பரிசுத்தவான்களுடைய பெயர் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சூட்டணும். ஒருவேளை நீங்கள் பேர் வச்சிட்டீங்க, அடுத்து இன்னொரு குழந்தை உங்களுக்கு பிறந்தா இப்போ செலக்ட் பண்ணுங்கள். பேர பிள்ளை பிறந்தா இப்போவே நல்ல பேர்களாம் என்னங்க அவங்க அப்பா அம்மாவை கேளுங்க, அவங்க சாய்ஸ் கொடுங்க. ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்டால் மாமா அத்தா என்ன பேர் வைக்கலான்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லைனா அப்பா அம்மா தான் மெயின், பிள்ளையை பெற்றவங்க, அவங்க முடிவு எடுப்பாங்க. நம்ம ஆலோசனை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சரி, இப்போ வாசிங்க சிஸ்டர். பாருங்கள், மூத்த மகனுக்கு என்ன எப்படி பேர் வைக்கிறான்னு பாருங்கள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசி ஆனேன் என்று மோசே சொல்லி அந்த ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பேரிட்டு இருந்தான். எப்படி பேர் வைக்கிறார் பார்த்தீங்களா? நான் அந்நிய தேசம், மீதியான் தேசத்தில் நான் ஒரு பரதேசி. 40 வருஷம் லக்ஸுரி வாழ்க்கை வாழ்ந்தவர் சொல்கிறாரு, நான் பரதேசி, அந்நிய தேசத்தில் நான் பரதேசி ஆனேன் என்று மோசே சொல்லி 2 மகளில் ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பேரிட்டான். வாசிங்க சார். பார்த்தீங்களா? அடுத்த இன்னொரு மகன் பிறக்கிறார் மோசேக்கு. அப்போ என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று, அதெல்லாம் நம்ம தியானிச்சிட்டோம். பார்வோன் பட்டயத்தால் கொண்டிருப்பார். அந்த பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி தம்பிக்கு இன்னொரு மகனுக்கு மற்றவனுக்கு எலியேசர் என்று பேரிட்டிருந்தான். புரியுதுங்களா? இப்போ மூத்த மகனுக்கு பரதேசி, அந்நிய தேசத்தில் பரதேசின்னு கெர்சோம். இப்போ கெர்சோம் இங்கே வானா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அந்நிய தேசத்தில் நான் பரதேசி பரதேசி பரதேசி, அதான் அதனுடைய அர்த்தம். பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படி அவனும் இருக்கிறான். அந்த பேரை விட்டு கோக்கும்போது கெர்சோம் இங்கே வாடான்னா அந்நிய தேசத்தில் நான் யார்? அதை தான் மோசேக்கு நினைவு போட்டோம். அடுத்து எலியேசர் இங்கே வாப்பா, எலியேசர் வாங்க வாப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். அதான் அந்த பேரை கூப்பிடும் போதெல்லாம் பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். 3 மாதத்துலேயே நான் செத்துருப்பேன். பார்வோன் குமார்த்தி கண்டெடுக்கும்போது செத்துருப்பேன். அப்புறம் அரண்மனையில் பார்வோன் அரசனால் செத்துருப்பேன். இந்த பட்டயத்துக்கெல்லாம் என்னை என்ன செஞ்சார்? காத்தாரேன்னு சொல்லி அந்த பேரை பிள்ளைகளுடைய அப்படிதான் கருத்தாக பேர் வைக்கிறார். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பேருக்காக இந்த இடத்துல சொன்னேன். இப்போ யாத்திராம 4 அதிகாரம் வாங்க, அங்கே ஒரு சம்பவம் சொல்கிறேன்.
அங்கே மனைவி மூலம் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்போம். இதான் குடும்பம். குடும்பத்தில் அப்பா அம்மாவை சொல்லிட்டேன், அவருடைய 80 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையை சொல்லிட்டேன், மோசையுடைய காரியத்தை. மனைவி பேரை சொல்லிட்டேன், மாமனார் பேரை சொல்லிட்டேன், 2 மகன்கள் அந்த காரியத்தை சொல்லிட்டேன். இப்போ 80வது வயசில் ஊழியத்துக்கு அழைச்ச உடனே நல்ல கவனிங்க. அப்போ 80வது வயசில் 4:18 பாருங்கள். இனி நேரத்தை கருதி நானே வாசிக்கிறேன், அப்போ தான் சரியான நேரத்துக்கு முடித்து உங்களை அனுப்ப முடியும். யாத்திராம 4:18 எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி சேர்ந்து கூட படிக்கலாம். 18 சேர்ந்து படிக்கலாமா? மோசே தன் மாமனாகி எத்திரோனிடத்தில் வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்கின தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவி சிப்புராளையும் தன் பிள்ளைகள் கெர்சோம் எலியேசர், அதான் அதனுடைய அர்த்தம், 2 பேரையும் கழுதையின் மேல் ஏற்றுக்கொண்டு எகிப்துக்கு தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். இப்போ மாமாட்ட சொல்லி உத்தரவு, மாமனார் சொல்கிறாரு, மருமகனே சுகமாக போய் வரணும். யாக்கோப்பு ஒரு தரம் மாமனார் வீட்டில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அக்கா தங்கச்சை கல்யாணம் பண்ணி இன்னும் போன சார் 2 வேலைக்காரியும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எப்படி வந்தார்? திருட்டளவா வந்தார். இவர் திருட்டளவா வரல, மாமனார்கிட்ட சொல்லி, ஏன்னா 40 வருஷம் நமக்கு அடைக்கலம் கொடுத்தாரு, நல்ல வேலை, பெரிய வேலை, ஆடு மாடு மேய்க்கிற வேலையை கொடுத்தாரு. நன்றி கடனாக மூத்த பொண்ணே என்ன செஞ்சார்? சிப்பராளா திருமணம் பண்ணி 40 வருஷம் நமக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. 40 வருஷம் இந்த ஊரில் பரதேசியாக இருந்தோம், சொல்லிட்டு போகாமல் போனோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி என்ன செய்யக்கூடாது? மறக்கூடாது. இப்போ இந்த சபையில் நீங்கள் இருக்கீங்க, திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது. பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் இத்தனை வருஷம் இந்த சபைக்கு வந்தேன், இவ்வளோ சத்தியங்களை கற்றுக்கொண்டேன், எவ்வளோ காரியங்களை கற்றுக்கொண்டேன், சாதாரணமாக வந்தேன், வாடகை வீட்டில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு நல்ல வீட்டை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் வந்தேன், குழந்தை பாக்கியம் கிடைச்சது, அவன் படித்து இப்போ நல்ல வேலை செய்கிறான். இப்படி என்ன உங்கள் வாழ்க்கையில் நன்மை செஞ்சுருக்காரோ பாஸ்டர் சிஸ்டர், இப்படி பாஸ்டர்ட்டையும் சொல்லிவிட்டு சபையிலும் வந்து சாட்சி சொல்லிவிட்டு, இப்படி அநேக குடும்பங்கள் இந்த 25 வருஷத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்லாத போனவங்கள நான் சொல்லலை, அப்படி சில ஆள் இருக்காங்க, நன்றி இல்லாமல் சொல்லாமல் சபையை விட்டு போன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நான் சொல்லலை. இந்த மோசையை போல் நன்றியாக செய்த நன்மைக்கு, பாஸ்டர் நான் உங்களுக்கு என்ன நன்மை செய்கிறேன்? ஆவிக்குரிய நன்மையை செய்கிறேன், உங்களை விசாரிக்கிறேன், செபிக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை பகுத்து போதிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா குழந்தைய பார்க்குறோம், பேர் வைக்கிற காரியம், இதுதான் எங்களுடைய வேலை. திருமண வயசு வந்தால் திருமணத்தை நடத்தி வைக்கிற வேலை. ஒரு வேளை மரணம் வந்தால் பாடியை கூட அடக்கம் பண்ணுற வேலை யாருடைய வேலை? சொல்லுங்கள் சத்தமாக. நீங்களே அடக்கம் பண்ணிடுவீங்களா? நீங்கள் ஒரு இன்ஜினியர் டாக்டர் அடக்கம் பண்ணுங்க பார்ப்போம், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது உங்கள் வேலை இல்லை. இன்ஜினியர் வேலை, டாக்டர் வேலை, ப்ரொஃபஸர் வேலை தான். அடக்கம் பண்ணுற வேலை யார்? கடந்த நாட்களில் எங்கள் சகோதரி இறந்துட்டாங்க திடீரென்று. நான் போயிருந்தேன், எனக்கு ஒரு அடக்கம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. மற்றபடி அடக்கம் பண்ணியிருக்கேன் ஜெபம் பண்ணி நம்ம சபையிலலாம். கடந்த நாட்களில் எங்கள் உறவினரில் ஒரு சகோதரி இறந்துட்டாங்க. இப்போ மற்ற பாஸ்டர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த பாஸ்டர் தான் செய்யணும். அப்போ அந்த பாஸ்டர் அனுமதியோடு இந்த ஏசாஸ் பாஸ்டர் வந்திருக்கார், அவர் அடக்கம் பண்ணுவார்னு சொன்னோன்னே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது, அடக்கம் பண்ணுற பாக்கியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி சொல்லிட்டு போகிறார். இது ஒரு நல்ல சுபாவம். நன்றி அறிதல் உழவரில் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். பாஸ்டர் நாங்களும் விசுவாசிகள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பிரயாசத்துக்கு நாங்களும் உங்கள் மேல் நன்றியாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்களும் பாஸ்டர் மேலே எப்படி இருக்கணும்? நன்றியாக இருக்கணும். அப்போ தகப்பன், உலகப்பன தகப்பன்கிட்ட மாமனார்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அனுமதியோடு போகிறாங்க. இப்போ இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். 24 படிங்க சீக்கிரம். போயிட்டுருக்காங்க ட்ராவல், வழியில் இப்போ தங்குறாங்க. ரொம்ப தூரம், மீதியான் தேசத்துக்கும் எகிப்து தேசத்துக்கும் தூரம். இவங்க கழுதை. இப்போ நம்ம காரில் வர்றோம், இன்றைக்கி என்னமோ வேனில் வந்திருக்காங்க.
பெரிய வேனில் வந்திருக்காங்க நம்ம வெள்ளனூர்காரங்க. சரி இருக்கட்டும், அப்புறம் ரகசியத்தை கேட்குறேன். பெரிய வேனில் வந்திருக்காங்க பிள்ளைகள்லாம் ஏற்றிட்டு. ஸ்தோத்திரம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், அன்றைக்கி கழுதை தான் வாகனம். அன்றைக்கி என்ன தான் வாகனம் சொல்லுங்கள் சத்தமாக? கழுதை தான் வாகனம், ஒட்டகம்தான் வாகனம். அதில் போகிறாங்க. இப்போ வழியில் தங்குறாங்க. உடனே போயிட முடியாதுல்ல. படிங்க சிஸ்டர், நல்ல கவனிங்க. இதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். வழியில் தங்கும் இடத்தில் கர்த்தர்னே போட்டிருக்கு. கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு யாரங்க யாரங்க சொல்லுங்க, பேசுங்க. யாரங்க? பையனையா அப்பாவையா? குழந்தைய? சரி, மோசேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. இப்படிலாம் படிக்கணும். ரெண்டுக்கும் உயர்த்தலைன்னா உங்களை எதில் சேர்க்கறது? நான் எது சொன்னாலும் நாங்கள் பேச மாட்டோம் பாஸ்டர், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, 11க்கு முடிங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி தெரியுது. படிக்கணும். சிலர் சொல்கிறாங்க பையன்னு சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க மோசேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஒரு கருத்து, அதில் பேர் போடலை, மோசையை தான் நான் நினைக்கிறேன். சரி, வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்புரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். பார்த்தீங்களா? இது என்னன்னா, மோசே விருத்த சதனம் பண்ணிட்டார். ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்லியிருக்கார் பிள்ளைகளுக்கு. அவரெல்லாம் கரெக்டாக ஈசாக்குக்கு விருத்த சதனம் பண்ணார். இப்போ நம்ம விருத்த சதனம் பண்ணுறதில்ல, பிரதிஷ்டை பண்ணுறோம். முஸ்லீம் மாதிரி அவங்க விருத்த சதனம் பண்ணணும், அந்த நுனித்தோலை அறுத்து. அதுக்கு சில நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ ஆவிக்குரிய விருத்த சேதனம் காதில் இருதயத்தில் தான் இன்றைக்கி விருத்த சேதனம் பண்ணணும் புதிய ஏற்பாட்டில். அந்த எழுத்து பிரகாரம் அந்த விருத்த சேதனம் இல்லை, ஆனால் அன்னைக்கு பண்ணணும். மோசே எபிரேயர் யூதன் பண்ணிட்டார். இப்போ சிப்புரால் 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கும். ஒருவேளை மோசே சொல்லியிருப்பார், இதெல்லாம் பேசுகிறத பைபிளில் போடலை. இப்போ அப்படி பண்ணணுப்பா, நாங்கள் இது எங்களுடைய இது பழக்கம், ஆண்டர் அப்படி சொல்லியிருக்காருன்னு. சிப்புரால் கொஞ்சம் தாமதம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கலாம். இல்லைங்க, அது நம்ம மீதியான தேசத்தில் தான் எங்கூர் பழக்கம் அப்படி இல்லைங்கன்னு சொல்லி. இப்போ மோசேக்கு எதிர்பட்டு மோசையை கொல்ல பார்க்கும்போது உடனே ஒரு கல்லை எடுத்து அந்த புத்திரனுடைய அந்த நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். இந்த காரியத்தில் மனைவிமார்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கணவனுக்கு ஒரு ஆபத்து, கணவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஜெபத்தில், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த அம்மா செஞ்சாங்க, நீங்கள் ஜெபத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் பாதுகாக்கணும். அவங்க ரட்சிக்கப்படாட்டினாலும் சபைக்கு வராவிட்டாலும் உங்கள் புருஷன் உங்களுக்காக எவ்வளோ காரியத்தை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. அவங்க உழைக்கிறதுனால தான் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நல்ல வீட்டில் குடியிருக்கீங்க, வாடகை கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. அவங்கள கத்த ரட்சிப்பார். சிலர் குடும்பமாக வர்றீங்க, குடும்பமாக வர்றவங்களும் கணவனுக்காக ஜெபிக்கணும். ஒரு மனைவனுடைய ஜெபம் பிள்ளைக்கும் பாதுகாப்பு உண்டு. நீங்கள் சொல்கிற மாரி பிள்ளையாக கூட அப்படி கூட எடுத்துக்கலாம். 2 பேரும் சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை அந்த இடத்துல பிள்ளையை கொள்ள பார்த்திருந்தா கூட பிள்ளைக்கு பாதுகாப்பு யார்? ஜெபம். தாய். கணவனாக இருந்தாலும் கணவனுக்கு பாதுகாப்பு யார்? சிப்பரா. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, உங்கள் கணவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, நீங்கள் திறப்பின் வாயிலிருந்து என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து என்ன செய்வார்? கர்த்தர் கொல்ல பார்த்தார். என்ன கர்த்தர் கொல்லுகிறவரா? இவங்களுக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கணும், விருத்த சேதனம் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல கொல்ல பார்த்தார். கொல்லல. நம்ம ஆண்டவர் கொல்லுகிறவர் அல்ல, அன்புள்ளவர். அவங்களுக்கு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அறுத்து உடனே எரிஞ்சு. அப்போ கொல்ல பார்த்தாரு பாருங்க, கொல்லலை. நீங்கள் சொல்கிற பிரகாரம் ஒருத்தர் மகன் சொன்னீங்க, மகனையும் கொல்லலை. நீங்கள் ஒருத்தர் சொல்கிற மாதிரி என்ன மாதிரி மோசைன்னு சொன்னீங்க, மோசையும் கொல்லலை. கர்த்தர் பாதுகாத்தார். மோசையும் பாதுகாத்தார், 2 ஆண் பிள்ளையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு அழலையா சொல்லாமா? இதுதான் மனைவிமார்கள் செய்ய வேண்டியது. ஆமாம், அவருக்கு அதான் வேணும். சபைக்கு வர மாட்டார்ல, அப்படி தான். இப்படிலாம் சொல்லவே கூடாது சகோதரிமார்கள். உங்களை ரட்சித்த அதே கரம் உங்கள் கணவனை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்யும்? இப்போ நான் போனேன் பார்த்தீங்களா அக்கா வீட்டுக்கு, அக்காவை அடக்கம் பண்ண பார்த்தீங்களா? அந்த சாட்சியை சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைங்க தான் வந்தாங்க. தம்பி வந்தால் அந்த பாப்பா வந்துச்சு. நாங்கள் இருக்கும்போது மகிமேஜி சபையில் ஆனால் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க.
அதுக்கப்புறம் அந்த அக்கா, எங்கள் அக்கா பெரியம்மா மக அந்த சபைக்கு, எங்கள் அக்கா அந்த சபையில் தான் இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு போனாங்க. கணவர் வரவே இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஜெபம் அம்மாவை சபைக்கு கொண்டு வந்தது. பிறகு அம்மாவும் பையனும் மகளும் ஜெபித்த ஜெபம் கணவனை கொண்டு வந்து அவர் அன்னைக்கு அடக்க ஆராதனையில் ஆறுதல் கூட்டத்தில் சாட்சி சொல்கிறாரு, நான் சபைக்கே வராமல் இருந்தேன், என் மனைவியினுடைய ஜெபத்தினால தான், என் மனைவி தான் என்னை சபைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ 10 வருஷமாக சபைக்கு வரேன். அதுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்க அந்த அம்மாலாம் சிஸ்டர்லாம் வந்துட்டாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜெபம் உங்கள் குடும்பத்திற்கு அது என்னது? ஆசீர்வாதத்துக்கு பாதுகாப்பு. மனைவிமார்களே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்ட. இந்த இடத்துல மாத்திரம் கல்லை எடுத்து அறுக்கலைன்னா ஒருவேளை உயிர் போயிருக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியாது, கொல்ல பார்த்தான்னு இருக்கு, ஒரு ஆபத்து வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் கொள்ளலைன்னா கூட ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கலாம். ஆனால் மனைவியினுடைய குறுக்கீடு, சிப்பராளுடைய அந்த நல்ல காரியம், அந்த தகுந்த நேரத்தில் செய்த அந்த காரியம், கணவனுடைய உயிர், பிள்ளைகளுடைய உயிர் அங்கே என்னப்படுகிறது? பாதுகாக்கப்படுகிறது. நேரத்தை கருதி கடைசியாய் இங்கே போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வேத பண்டிதர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 18க்கு வாங்க, இப்படி கம்பேர் பண்ணி படித்தா தான் புரியும். இப்போ அழைச்சிட்டு போனவர் எப்போ அனுப்புனாருன்னு பைபிளில் போடலை, ஆனால் நம்ம ஒரு சில காரியங்கள் யூகிச்சிடலாம். இப்போ 18:1 பாருங்கள். தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசாரியனாக இருந்த மோசேயின் மாமனாகி எத்திரா கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகி எத்திரோ மோசேயினால் திருப்பி அனுப்பி விடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் பாருங்க அழைச்சிட்டு. மோசே ஒய்ஃபு சிப்ரால், நீ வாமா, எலியேசர் கிறிஸ்தவம் வாப்பா, நம்ம போகிறோம் அப்படின்னோன்னு மாமனாட்ட சொல்லி போகிறாங்க. அப்புறம் எப்போ வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் திருப்பி அனுப்பியிருக்கார். என்ன ஒரு வேளை நடந்திருக்கும்னா, இந்த சுண்ணத்தை இந்த விருத்த சதனம் பண்ணால் என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆரோன் சந்திக்கிறார். ஒருவேளை ஆரோன் கூட சொல்லியிருக்கலாம், மாமாட்ட சொல்லிட்டீங்க, அழைச்சிட்டு வந்தீங்கப்பா, அழைச்சிட்டு வந்தீங்க, நல்லது. என் தம்பி தானே ஆரோனுக்கு, மோசே, அழைச்சிட்டு வந்தீங்க, ஊழியக்காரர் இருந்தாலும் அழைச்சிட்டு வந்தீங்க. ஏன் பிள்ளைகள் அந்த பிரயாணத்தில் கஷ்டப்பட்டுட்டு நம்ம அங்கே திரும்பி இந்த வழியாக தான் என்ன செய்ய போகிறோம்? வரப்போகிறோம். இதே பருவதங்கிட்ட அந்த வழியை தான் வருவோம். அங்கே போனாலும் எகுத்து போனாலும் அங்கே தான் வருவோம் அப்படின்னு சொல்லி, அந்த விருத்த சேதனத்து நிமித்தமாவது அல்லது மோசே ஏதாவது சொல்லியாவது திருப்பி என்ன செய்யணும்? ஆனால் திருப்பி வந்திருக்காங்க. அப்போ அற்புதம் அடையாளம்லாம் செஞ்சு அந்த இடத்துக்கு வந்தோடனே இப்போ மாமனாருடைய குணத்தை சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 18:5 படிக்கலாமா சேர்ந்து? மோசேயின் குமாரனாகிய எத்திரோ மோசேயின் குமாரோடு அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவ பருவதனிடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து, எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட அவளுடைய 2 குமாரரும் உம்மிடம் வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான். எல்லாம் கவனிங்க. சொந்த மருமகன் தான். மருமகனை பார்க்குறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? குடுன்னு மாமனார் ஓடலை. பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வாமா உங்கள் வீட்டுக்காரை பார்க்குறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? வாமா, வாடா பேராண்டிகளை வாங்கடா, கெர்சம் எலியேசர் அப்படி தானே கூப்பிட்டுருப்பாரு. எலியேசர் வாங்கடா, நல்லா போகலாம், வாங்கடா, வாடா மோசே ஊழியக்கார உங்கள் அப்பா வாராரு அப்படின்னு போய் நேரடியாக பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் பர்மிஷன் கேட்டு மோசே வர சொன்ன பிறகு தான் அங்கே போய். ஏன்னா இப்போ மோசே ஒரு ஊழியக்கார, ஆடு மேய்க்கிறவர் அல்ல. இங்கே தான் ஆடு மேய்ச்சார், 40 வருஷம் இருந்தார், பரதேசியாக இருந்தார். இப்போ யார்? மோசே ஊழியக்காரர். இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி அரக்கம்பட்டு வந்து அந்த அக்கா ஏசுதாஸ் என்னை தாஸ்னு கூப்பிடுவாங்க. என்றைக்கு நீ பாஸ் ஆனோன்னு ஒரு மரியாதை. தம்பி தான், மூத்தவங்க தான். ஆனால் என்னை பார்த்த உடனே அவங்க இப்போ பேசும்போதெல்லாம் எங்கே கண்டாலும் பேசுவாங்க வருவாங்க. நேற்று சாட்சியாக நானும் சொன்னேன் அந்த ஆறுதல் கூட்டத்தில். அப்போ அந்த ஊழியக்காரனுக்குள்ள ஒரு கணம், மரியாதை. மோசே மாமனார் தான், ஆனால் ஆள் விட்டு அனுப்பி அவர் சொன்ன பிறகு தான் இதுமாரி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? இங்கே தான் மாமனாருடைய நல்ல குணத்தை பார்க்குறோம். நல்ல கவனிங்க. மாமனார் இருக்கிற நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், இப்போயே மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் மருமகனுக்கு நல்ல கணம் கொடுக்கணும்.
நீங்கள் 1000 கார் வாங்கி கொடுத்தாலும் பாத்திரம் பண்டம் கொடுத்தாலும் மதிப்பு இல்லைன்னா மதியாத வீட்டில் மருமகன் என்ன செய்ய மாட்டாங்க, மிதிக்க மாட்டாங்க. மருமகன் மாறல ஒரு அலையிலையா சொல்லாமா? இவங்களாம் மருமகனா, நீங்களாம் சும்மா இருக்கீங்க. நீங்கள் சும்மா இருந்தால் அந்த கல் பேசும், செவுறு பேசும். நீங்கள் சும்மா இருக்கிறதால தான் பிள்ளைகள் பேசுறது. பேசுங்க பிரதர் சிஸ்டர். அப்போ மாமனார் அந்த மரியாதை, மருமகனும் மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும், மாமனாரும் மருமகனுக்கு மரியாதை கொடுக்கணும். வேற வார்த்தை இன்னொரு வார்த்தையில் மருமகளும் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும், மாமியாரும் மருமகளுக்கு மரியாதை கொடுக்கணும். ரூத்து நகோமி மாதிரி, மோசே எத்திரோ மாதிரி வருதுங்களா? மருமக மாமனா, மருமக ரூத்து மருமக, நகோமி மாமியா. அவங்கள மாதிரி மரியாதை கொடுத்தோம்னா ஒரு ஐக்கியம் இருக்கும். நேற்று தினத்தில் அன்றைக்கி எல்லாம் சாட்சி சொன்னாங்க. மருமக சாட்சி தான் மெய்யான சாட்சி. மருமக சாட்சி கொடுக்குமான்னு பார்த்தேன். மாமியாரை குறித்து நல்ல, எங்கள் அக்காவை குறித்து நல்ல அந்த மருமக சாட்சி சொன்னிச்சு. மகன் கொடுத்தாங்க, மருமகன்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே, எல்லோரும் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாங்க டைம். ஆனால் மருமக கொடுத்த சாட்சி, எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, நான் வேலை செய்ய வருவேன், எனக்குள்ளே அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க, அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வாழ்க்கை எப்படியோ அப்படின்னு அந்த மருமகள் புலம்புனதை பார்க்குறோம். அப்புறம் நாங்கள் ஆறுதல் சொல்லி ஜெபித்தோம். உலகப்புறம் தாய் போனாலும் உங்களுக்கு பரம தாய் ஆண்டவர் இருக்கிறா, அவங்க மிந்தி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி போக போகிறோம், எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 ஊழியக்காரர் ஆறுதல் படுத்தி இன்னொரு செய்தி கொடுத்தா, நானும் சாட்சி சொல்லி ஆறுதல் படுத்தி வந்துட்டோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிங்கிற. அடுத்து நீங்கள் வந்திருக்குன்னு சொன்னோன்னா 7ஆம் வசனம் பாருங்கள், நான் முடிக்க விரும்புகிறேன். அப்பொழுது மோசே, எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா? தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி, அதாங்க மரியாதை, வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுகை செய்து விசாரித்து கொண்டு கூடாரம், அன்றைக்கி கூடாரம் தான், வீடு கிடையாது, கூடாரம் தான், கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். அப்படி படிச்சிடலாமா? 8. பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தம் மாமனுக்கு விவரித்து சொன்னான். இவர் ஒரு புறஜாதி. ஒருவேளை தெய்வத்தை கும்பிட்டுருக்கலாம். ஆபரா சந்தையில் தான், கேத்ரால் சந்தையில் தான் மீதியானர் வராங்க. ஆனால் முழுமையான ரட்சிப்பு இல்லை மாமனார். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிற மாமனாருக்கு, மாமியாருக்கு, நாத்தனாருக்கு, கொழுந்தனாருக்கு கர்த்தர் செய்த நன்மை என்ன செய்யணும்? நீங்கள் விவரித்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ மோசே இது ஒரு வசனத்தில் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லியிருப்பார். நாங்கள் போனோம், கோலை போட்டோம், நம்ம தியானிச்சோம் பார்த்தீங்களா, 1 மணி நேரம். அந்த 10 வாதம் வந்துச்சு, அதை வந்துச்சு, பார்வோன் விடலை, சங்கரிச்சார், கர்த்தர் கொண்டு வந்தார், செங்கடல் வந்தது. ஏன்னா செங்கடலாம் தாண்டி வந்துட்டாங்க, செங்கடல் வந்துச்சு, அப்புறம் சில மாறா வந்துச்சு, இப்போ 18ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னு விவரித்து என்ன செய்கிறார்? விசாரித்து முத்தம் செஞ்சு, அதுதான் மரியாதை. மருமகன் மாமனாருக்கு மரியாதை கொடுத்தா மாமனார் மரியாதை கொடுப்பா. என்னுடைய மாமனார் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். நாங்கள் எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாமனார் நாங்களும் ஊழிய காரியத்தை இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் மாமனார் விசாரிப்பா. வேறு எந்த காரியத்தையும் 4 மருமக, ஒரு மருமகளை குறித்து கூட குறை இல்லாமையாக இருக்கும், மருமகள்கிட்ட குறை இல்லாமையாக இருக்கும். ஒரு மருமகளை குறித்து மாமனார் குறை சொல்லவே மாட்டார். கர்த்தருடைய காரியத்தை தான் நாங்களே அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவோம். அதிகாலை ஜெபம் பண்ணுங்க. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, லெட்டர் போடுவார். அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுங்க ஊழியத்துக்குன்னு. அப்படி மாமனாரும் நாங்களும் அதிகமாக நான் அவரோட பேசிக்கொண்ட நேரங்களில் ஊழிய காரியங்கள் தான் அதிகமாக பேசியிருக்கோம். அதேமாரி தான் இந்த மாமனார் மோசேயும் ஊழிய காரியங்களை பேசுகிறாங்க. சரி, இப்போ 9 படிக்கலாமா? படிக்கலாமா சேர்ந்து? கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்திரோ என்ன பண்ணுறாரு? சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இந்த சனத்தை விடுவித்த கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ அவர் வாயிலேருந்து என்ன வருது? சோத்திரம் வருது. ரட்சிக்கப்படாத உங்கள் உறவினர் வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வாங்க. அவங்களுக்கு நீங்களும் லீவு போட்டுக்கிட்டு வடை பாயசம் போட்டிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே வருவாங்க விருந்தாடி. இல்லாட்டினா அது இதுவும் பண்ணிவிட்டு ஏதோ வந்ததுக்கு மரியாதை கொடுத்து டீயை போட்டு கொடுத்துட்டு வாங்க, நான் 11 மணிக்கு 11:05 தான், சரி முன்னப்போ ஆனாலும் நான் என்ன செஞ்சிருவேன்? வந்துடுவேன். வந்து என்ன செய்வேன்? சமைச்சு கொடுப்பேன்னு இப்படி சொல்லி பாருங்கள்.
அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இல்லாட்டா ஞாயிற்றுக்கிழமையே வர மாட்டாங்க. இடப்பட்ட நாட்களில் தான் உங்கள் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, விருந்தாடி வருவாங்க. இவரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கூடாரத்துக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் நடக்குது. ரைட்டுங்களா? விசாரிக்கிறார், ஒருத்தர் விசாரிக்கிறார், புசிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சரி, இப்போ எத்தருடைய ரிப்போர்ட்டு பாருங்கள். ஒரு 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 11:12 யாத்திராமம் 18:11-12 கர்த்தர்னு வரும். படிக்கலாமா? கர்த்தர், எல்லாரும் படிங்க. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகிய எத்ரோ சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பார் அனைவரும் மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். இப்போ அவர் வாயிலேருந்து வருது பாருங்கள், எத்தனை வாயிலேருந்து. எல்லா தெய்வம், உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குது. எல்லா தெய்வத்தை பார்க்கலும், தேவர்களை பார்க்கலும் கர்த்தர் எப்பேற்பட்டவர்? பெரியவர். முன்னாடி சோத்திரம் சொன்னார், இப்போ பெரியவருங்கிறார். இப்போ இவங்கள மாதிரியே பலியும் இவர் செலுத்துறாரு. முன்னாடி புரட்சாதி அப்போ பலி செலுத்திருப்பாங்க மற்ற தெய்வத்துக்கு. ஆனால் இப்போ யெகோவா தெய்வத்துக்கு இவரும் தகன பலி பலியிடுற காலம். மற்ற பலியை தேவனுக்கு கொண்டு வந்து இவரும் மாமனார் செலுத்துறாரு, ரட்சிக்கப்பட்டார். அப்போ ஆரோன், மூப்பர், மோசே எல்லாரும் மாமனோடு கூட தேவ சமூகத்தில் என்ன செய்கிறாங்க? எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியம் இருக்குது. அது பின்னாடி செய்தியில், அடுத்த செய்தியில் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோட நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, மோசையுடைய அப்பா அம்மா சுபாவம் போல் இப்போ காரியத்தை சுருக்கிறேன். இதுவரை கேட்ட செய்தி உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைக்கு விசுவாசம் இருக்கும். 2வது, எந்த வேலையாக இருந்தாலும் அவர் ஆடு மாடு 40 வருஷம் மேய்ச்சா. உங்களுக்கு பர்மனெண்ட் வேலை, நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விடாதீங்க, இருக்கிற வேலையை செய்யுங்க. நான் 84 10th முடித்து 86 ஐடிஐ முடித்து 86லேருந்து 99 வரை உங்களை போல் நீங்கள் செய்கிற மற்ற வேலையை போல் கம்பெனியில் 86லேருந்து 99 வரை ஊழியம் வர வரைக்கும் நானும் வேலை செய்தேன். வேலையினுடைய கஷ்டம் தெரியும். கடைசியான எம்மும் போர்ச்சில் வேலை செய்யும்போது வெறும் 1500 சம்பளம் வாங்கினேன். அந்த 1500 சம்பளத்தில் தசம பாகமாக கரெக்டாக 150 ரூபாயை எடுத்து வச்சுட்டு கையில் கிடைக்கிறது ஃபீயை போகணும். 1200 1000 தான் கிடைக்கும் லீவ் போட்டால். ஆனால் ஏன் அதில் போய் பிசுனதனம் பண்ணிக்கிட்டு எனக்கு சம்பளம் 1500 அங்கே பிடிக்கிறாங்க, அதனால் 150 ரூபாயை அன்றைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைய வரைக்கும் இந்த தசம்பாக விஷயத்தில் உங்களை போல் நானும் உண்மையாக இருக்கிறேன். ஒரு அலையா சொல்லாமா? அதான் கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்திரு. குறைகள் இருக்குது, குறைகள் மத்தியில் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கஷ்டம் தெரியும், பாடு தெரியும், வெயிலுடைய அருமை எனக்கு தெரியும். எங்கள் அப்பா விவசாயம் இருந்தாலும் நான் காட்டு வேலை செஞ்சுருக்கேன், நெல்லை அறுத்துருக்கிறேன், கட்டை தலையில் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். என் மனைவி சாட்சி. வேலை செய்யும்போது விசுவாசியாக இருக்கும்போது காட்டில் போய் கருத்து வருவேன். வேலை செஞ்சுட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு பாஸ்டர் இன்பராஜ் ஐயெல்லாம் கேட்பாரு, என்ன ஏஸ்தாஸ் உங்கள் முகம் கருத்து இருக்குன்னு சொல்லி. நான் வெயில் பற்றுச்சு, நான் கருப்பாக இருக்கிறேன், கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கேன்னு மனசில் சொல்லிக்குவேன். அவர்கிட்ட போய் வீர வசனம் பேச முடியுமா? இன்பராஜ் ஆகிட்ட மூத்தவர்கிட்ட போய் மனசில் சொல்லிக்கிட்டு வெயில் பட்டுருச்சியா கருத்து போயிட்டேன். அப்புறம் ஒரு வாரத்தில் கருப்பு மாறிடும். அப்போ நான் எதுக்கு சொல்லணும்னா, வேலையை செய்யுங்க மோசையை போல். அடுத்து அவருக்கு ஒரு ஊழிய வேலை, பெரிய வேலை கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை ஊழிய வேலை இருந்துச்சுன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாங்க. ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த 40 வருஷம் என்ன வேலையை செஞ்சார் மோசே? ஊழியம். அடுத்து அந்த மனைவி சிப்புரான், புருஷனுக்கு வந்த ஆபத்தில் என்ன காரியத்தை செஞ்சால் ஆபத்து நீங்கும், பிரச்சனை நீங்கும். அந்த கொல்லை பார்த்தார். பிள்ளையோ அவரையோ ஏதோ ஒன்று, பேரை போடலை, யாருக்கோ ஒரு உயிர் போயிருக்கோம், அந்த காரியத்தை செஞ்சார். வீட்டை விட்டு கிளம்பும்போது சொல்லிவிட்டு, மரியாதைக்கு சொல்லிவிட்டு, நன்றி உள்ளவராக சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் மோசே திருப்பி அனுப்புகிறார். போயிட்டு அங்கே பிரச்சனைலாம் நிறையா இருக்குது, நாங்கள் முடிச்சுட்டு வாரோம், அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம்ட்டு எப்போ அனுப்புனாலும் போடலை, ஆனால் அனுப்புனார் போட்டிருக்கு. அப்புறம் மாமனார் தான் மகளையும் மறுபடியும் கொண்டு வந்து சமாதானம் இல்லை, வருத்தத்தோடு வரல. இங்கே ஒரு காரியம், வருத்தத்தோடு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது. இப்படி எல்லா காரியத்திலும் பாயிண்ட் இருக்குது. அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி தான் போகணும்? சந்தோஷத்தோடு போகணும். எப்போ போனாலும் சந்தோஷத்தோடு, வருத்தமாக போகக்கூடாது. சரி, போகட்டும். எல்லாம் இப்படி கற்றுக்கொள்கிற பாடம். இப்படி தான் நீங்கள் பைபிளை படிக்கணும், மோசையுடைய குடும்ப வாழ்க்கை. அப்புறம் அப்படியே அப்புறம் மாமனார் அவர் இந்த காரியங்கள்லாம் இப்போ நான் சொல்லிட்டேன், பிரசங்கத்திலே சொல்லிட்டேன். இதாங்க அவருடைய குடும்பம். இந்த சுபாவம், உபசரிக்கிற சுபாவம், மாமனார் முத்தம் செய்கிற சுபாவம், அன்பு செலுத்துகிற சுபாவம், அவர் அன்பு செலுத்துகிற சுபாவம், இதாங்க நல்ல குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பம் போல் நம்ம சபையில் இருக்கிற அத்தனை குடும்பமும் இருக்க வேண்டும்.